தலைக்கு மேல வெள்ளம் போனால் ஜான் என்ன மோயம் என்ன? ராத்திரில கூட வந்துடுறாங்களா பிச்சைக்காரங்க? டேய் மாப்பிள்ள, நீ எப்ப இந்த தொழில இறங்குனா? கொய்ப்பு தானே, பாட்டு பாடினு வந்தா பிச்சைக்காரங்கன்றியா? கோச்சுக்காதரா, இதுவும் நல்ல பிசினஸ் தானே, உழைக்காமே வருமானம் வருதுல்ல. அப்ப நீ போய் 2 தெருவேடா. டேய் என்னடா என்ன எடுக்க சொல்றா? உனக்கு மட்டும் கோவம் வருது, எனக்கு கோவம் வராதா? மூஞ்சி மேல குத்துங்க அப்படியா? மாப்பிள்ள கோவப்படாத. சரி, எங்க உங்க அப்பா? எங்க அப்பா ஊருக்கு போயிது. ஊருக்கா போயிட்டா? அங்கங்க மழை வருது வெள்ளம் வருதுன்றாங்க. அப்படியே ஆச்சுன்னு போயிட்டானா சூப்பரா இருக்கும். தென்னாட்டுல தான்டா. சரியா, செலவு காசு இல்ல, எதனா எத்தனை வந்தியா? நான் எங்க எத்தனை வத்தியா? இப்பெல்லாம் எங்க அப்பா திட்டு பையன் ஒழிச்சு வச்சிருக்கான். நான் மாப்பிள்ள எப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? உங்க வீட்டுல இருந்து எதனா தீன் போயிடலாமா? டேய் எங்க வீட்டுல ஒண்ணே இல்லடா. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாம் இருக்குதா? இல்லன்றா. அதெல்லாம் பைஸ் மாப்பிள்ள, அதை விடு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை பண்றியா? எங்கேயாவது கோத்து விட்டு ஊர் மேல உதவாங்க விட்டுலான்னு பாக்குறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. அது இல்லடா, கெட்டப் சேஞ்ச். கெட்டப் சேஞ்சா? நான் ரஜினி கெட்டப்பா? பரப்பளவு 4 அடி வச்சுக்கணும் ரஜினி கெட்டப். அதெல்லாம் இல்ல. வேற என்ன கெட்டப்பா? கமல் கெட்டப். கமல் கெட்டப்பா? அதுவும் ஓகே தான். உனக்கு ஓகே தானே? ஓகேடா. வா. 1 hour later. டேய் நான் இப்படி பண்ணிட்டியா? டேய் நான் அப்பயே சொல்லி தான் கூட்டின்னு வந்தேன். கமல் வேஷம் தானே சொன்னேன். ஆமா, அவை சண்முகி வேஷம் தானே போட்டுக்கிறேன். ஆனா செம்மையா இருக்குடா நீ. அப்பல நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா. இப்ப என்னடா பண்ண போறா? மாப்பிள்ள அழகா யாருன்னா ஏமாத்தி காசு போட்டீங்களா மாப்பிள்ள? ஒர்க் அவுட் ஆகுமா? அது நீ அட்ஜஸ்ட் பண்றதுல தான் இருக்குது. டேய் என்னடா சொல்றா? இல்ல மாப்பிள்ள, நடிக்கிறதுல தான் இருக்குது. வா வந்து அப்படி நில்லு. இப்போ ரோட்ல நின்னு என்ன பண்ண சொல்றா? டேய் போறவங்களுக்கு வரவங்களுக்கு ஹாய் சொல்றா. டேய் நீ சொல்றத பார்த்தா ரொம்ப தப்பாகுதாடா. அப்பா முக்கியம், டப்பு தான் முக்கியம். அதுவும் கரெக்ட் தான். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். எந்த ஊரு நீ சொல்லு? எங்க மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வந்துக்குது. அப்படியா? செம்ம அழகா இருக்குது. மாப்பிள்ள பிஞ்சு கண்ணு ஓர பண்றா மாப்பிள்ள. எதனா கறந்துடலாம், நீ கண்ணடி. நானா எங்க மாமா பொண்ணு சைட் அடிக்கிறியா? அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிக்கிற போல இருக்குது. ஏ ராஷ்மிகா, உனக்கு பிஞ்சு கண்ணா புடிச்சுக்குதா? ஆமா மாமா. ஐயோ சொல்லிட்டாளே. மாப்பிள்ள ஓவரா எகுறான்டா. நீ கம்முன்னு. நோ பிஞ்சு கண்ணா, என் மாமா பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்ன இப்படி எகுறா? அந்த பெண்ணோட மனசுல நீ இல்லடா, நான் தாடா இருக்கேன். அது நவோ வாஸ்தம் தான். அப்ப நான் அதுக்காக என்னென்னமோ செலவு பண்ணிக்கிறேன்னு. நான் கொடுக்குறேன், நீ விலை கேட்கிறியா? கொடுத்தா விளைவிக்கிறேன். நான் ராஷ்மிகா அவரு கூடவோ போறியா? யாரு கூட? இவன் கூட வா. சும்மா சொல்லு, எதனா புடுங்கலாம். ராஷ்மிகா கம் மை ஹோம். டார்லிங் இவனுக்கு செட்டில் பண்றதுலாம் பண்ணிடு, நான் நாளைக்கா வரேன். இதுவும் கரெக்ட். எங்க வீட்டுல நானும் சொல்லிடுறேன். நான் என் காதல் தேவதை வீட்டுக்கு வரான்னு சொல்ல போறேன். சொல்லு. மூஞ்ச மூணு வச்சுக்காது, அதெல்லாம் சிறிய. ஐயோ என்ன பார்த்து கிச்சிட்டாலே. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இதுக்கு செலவு பண்ண காசு 5000 ரூபாய், அது குத்தாதான் வேலைக்கு ஆகும். ஏப்பா நம்மளாம் ஒரே ஒரு கார் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? டிஸ்கவுண்டா? ஒரு பிளேன் கிஸ் குத்துரு. கொடுத்துட்டாலே அவன் முத்தத்தை. ரொம்ப ஃபீலிங் பண்றான் மாப்பிள்ள. போத ஃபீலிங்க, காசை கொடு. இதா வாட்சு, இதா மோதிரம், இந்த 2000. இதுனா இது 5000 ரூபாய் கேட்டா வாட்சி மோந்திரம் 2000 ரூபாய் கொடுக்குற. அந்த வரைக்கும் லாபம் வச்சுக்கிடா. வச்சுக்கப்பா, இந்த இது கொடுத்துட்டேன். சரி இப்ப போயிட்டு நாளைக்கா வந்து கூட்டின்னு போ ராஷ்மிகாவை. தன்னன தை மாசம், தன்னன தை மாசம். மாப்பிள்ள நான் பொண்ணு மாதிரி இருக்கிறேன், நம்பிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டான். நான் ஒன்னு சொல்லிட்டா? சொல்லு. அந்த காலத்துல காந்தி மதி படம் நடிப்பாங்க, அந்த மூஞ்சி அப்படியே இருக்குது. மாப்பிள்ள நான் வீட்டுல பொண்ணு நிக்குதா? ரவியா யாரு அந்த பொண்ணா? இதுவா பாரு, ஒரு கண்ணு ஐயோ கண்ணு அடிக்குதா? மாமான்னு சொல்லு. டேய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? சொல்றா, இவங்கிட்ட இருந்து எதனா கறக்கலாம். பேருனா ராஷ்மிகா மாமா. ராஷ்மிகா என்ன அவன மாமான்ற? மாமாவா? டேய் பிரியப்பட்டு கூப்பிட்டு தானே கெடுறா. டேய் அது எங்க மாமா பொண்ணு, நீ வந்து லவ் பண்றேன்றா? லவ்வா? ராஷ்மிகா என்ன லவ் பண்றியா? ஆமா மாமா. மாப்பிள்ள நான் இப்படி சுத்துறான். அந்த அளவுக்கு காஞ்சி போய்க்கிறான் பொழுகுது. என் கூட அந்த வீடுதான் வர விட்டான்டா.
நேத்துக்கு மாமா ஊட்டான்னு கூப்பிடுறா குழந்தை குத்துறதுக்கு. டேய் என்னடா இதெல்லாம் சும்மா அவ்வளோதான் கட்டி நடி நடி. வா ராஷ்மிகா, இத்தனை யாருமே இல்ல. டேய் எங்க மாமா பொண்ணு கை விடுறா. ரவி, அது என்ன விரும்புது தெரியும்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? சொல்லி காமிக்கிறா மாமா, சொல்லி காமிக்கிறியா? எங்க ஆள் எல்லாத்தையும் வீசாட்டுவாரு. அவனே 10 பைசா இல்லாத பையன், அவன் எங்க வீசாட்ட போறான்? ஏய் நேடா, எங்கிட்ட 10 பைசா இல்லையா? சூப்பர் மாமா, எத்தனை வந்து வீசாட்டு மாமா. இது குறிச்சு வச்சுக்கோ, எங்கிட்ட எனக்கு இதுல பேராண்டி ஒரு குத்துறான். பெராண்டி குத்துறியா? டேய் போடா, 10,000 ரூபாய் காசு எடுத்துன்னு வாடா. 10,000 ரூபாய் தானே? ராஷ்மிகா, எங்க அப்பா தற்கா நைட்டு எடுத்துன்னு தரேன். உங்க அப்பா தள்ள தகன்னு வச்சு ஆயிடுச்சுன்னா செத்துற மாட்டாரா? எனக்கு எங்க அப்பா முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். அப்படியா மாமா? ஏய் ஏய் கையறா. 10,000 ரூபாய் குத்துட்டு அது எங்க வேணாலும் கூட்டின்னு போ. மாப்பிள்ள அம்மா அவ்வளவா கட்டி. 10,000 ரூபாயோட வரேன், ராஷ்மிகாவை தூக்குறான். உன்னே எப்படா தூக்குவான்? ஏதாவது கிரெயின் வண்டி எடுத்துன்னு வந்து தூக்குவானோ? மாப்பிள்ள கொஞ்சம் மூடுறியா? போதுமா மாப்பிள்ள, இல்ல இன்னும் யாருன்னா வரணுமா? இருமாப்ல 2 ரூபாய் தான் வந்துக்குது. இது போய் வருமா வராதான்னு தெரியாது. உங்க அப்பா வரான். அந்த மூத இனத்துக்கு இங்க வரான். கம்முன்னு காட்டிக்காத. எங்க போகுதுன்னா தெரியல, போடுகிறா. டேய் எங்கடா எங்க பையன்? அவன் எங்கன்னு எனக்கு தெரியல. இது யார் அது கீழே? என் மாமா பொண்ணு. என்னடா மூஞ்சி இந்த அகலங்குதியா? நல்லா பப்ளிஸா குண்டா இருக்கட்டும்னு காத்த வச்சுக்கிறோம். பாரு எப்படி இருக்குதா? காத்து அடிச்சுக்கிறீங்களா? காத்து அடிச்சா மூஞ்சிக்கு மட்டும் அடிக்க வேண்டியதானே, வயிறுலாம் தேப்ப சேர்க்குதடா. மாப்பிள்ள ஓர நெக்கில் எடுக்கிறா மாப்பிள்ள. அட்ஜஸ்ட் பண்ணு. சரி இந்த கதை நம்மளுக்கு எதுக்கு? எங்க பையன்? அவனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா உனக்கு புனிமா போகுதுடா. லாஸ்ட்டு தான் ஒத்தாட்டி எதுவுமே கணத்துல தள்ளி விட்டுறான். கிணத்துல தள்ளிடணுமா? ஆமாண்டா கண்ணு, அதை வச்சு ஒரு புரோஜனமும் இல்லடா. தள்ளி விட்டுறேன், நான் உனக்கு 10,000 தரேன். 10,000மா? தள்ளி விட்டு போடுறா. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. நல்லா கோயிங்கிறான் அந்த பொண்ணு. ஏய் என் கொட்ட வரியா? நேத்துக்கா சும்மா ஜாலியா விளையாட வாயா. கரம் புச்சுவேன் இவ்வளவு கண்டாவே இருக்கிறேன் உங்க அப்ப. அப்படிதான்டா. சரி அவன் பேர் என்ன? ராஷ்மிகா. டேய் நீயா கட்டி போறதா? ஆமா, எங்க மாமா பொண்ணை நான் தான் கட்டிப்பேன். டேய் அது மூஞ்சி இது மூஞ்சி ஒரே மிஞ்சாக்குது. அதுக்கு ஒன்னா கட்டி விட்டலாமா இதா? இப்பதானே அவனை போட்டு தள்ளுறதுக்கு சொன்னா. ஆமாடா, நான் சொன்னதுமே உண்மைதான். இது கல்யாணம் பண்ணி எதுவுமே விட்டா ஓட்டைய மொட்டை கூட வேலை செஞ்சு கிடக்குல்ல. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். ஆட அதுக்கு என்னடா அப்படி செலவு பண்ணிட்டு போற? இந்தடா 2,000 ரூபாய் வச்சுக்கிறா. பரவாயில்ல. சரி சும்மா வந்தானா ஓகேவான்னு கேக்குறேன். அவனு என்ன கேட்கறதுக்குது? இந்த மூஞ்சி விட வேற மூஞ்சி எதுவும் கிடைக்காது அவனுக்கு. ராஷ்மிகா என்ன அவங்க பையன் ஓகேவா? சொல்லுமா, நான் திருடி வந்து ஏதாவது விதவிதமா கொடுப்பேன் உனக்கு. ஓகே சொல்லு. ஓகே. ஏப்பா வீட்டுக்கு மருமகம் வர போறா. சரி நான் வீட்டுக்கு போய் ஆவண்டி வேலை நான் பாக்குறேன். மாப்பிள்ள இந்த ஆளை பார்த்தா செம்ம கோவம் வச்சுடா. என்னடா இன்னும் 2 பேர்கிட்ட ஏமாத்தலாம்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா பிரியாணி துண்ணலாம். அப்ப நாளைக்கா போட்டுக்கலான்றியா வேஷம்? ஆமா, இதுல எதுவுமே உள்ள வை. என்னடா ரோட்லயே அவுக்குறா? நான் ரோட்ல விட்டானா? நான் பொம்பளையா உடுறா. இரு டிஷர்ட் எடுத்துன்னு வரேன். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான் பாரு. ராஷ்மிகா, என்னடா? ராஷ்மிகா எங்கடா? ராஷ்மிகா ஊருக்கு போயிடா, நாளைக்கு தான் வரான். ஊருக்கு போயிடுச்சா? சொல்லவே இல்ல. நாளைக்கு வரேன்டா. நான் காசு எடுத்துன்னு வந்தியா? கையில எடுத்துன்னு வரேன். ராஷ்மிகா வந்துடும்ல? வந்துரும். நீ கவலைப்படாத போ. வந்துருமா? நீ ஏன் பண்ணு கட்டிட்டு போடுற? வேக்காடா இருந்துச்சு கைட்டினேன். இப்ப என்னடா உனக்கு? போயாண்டா. நாளைக்கு வரேன். ஒரு பொண்ணு மாட்ட கூடாதா? அலையறானுங்களே. மாப்பிள்ள போலாம். ராஷ்மிகா பார்ட் 2 நாளைக்கு பாருங்க. கண்டிப்பா பாகம் 2ல பாருங்க. அவங்க பாப்பாங்க. அதுக்கு முன்னால லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிருங்க. 10 பேருக்கு கிஃப்ட் ரெடி ஆகுது பொங்கலுக்கு. குழுக்களும் லைவா போட போறோம். அந்த 10 பேர்ல நீங்களும் ஒத்துரா இருக்கலாம். கூடிய விரைவில்